minimum number of operation to move all the balls to each box. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா we are given a box string கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அங்கே அந்த பாக்ஸில் வந்து பால் இருக்குன்னு ஒரு பால் இருக்குன்னு அர்த்தம், 0னா பால் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா மீதி பாலெல்லாம் இந்த இதை விட்டுடு, இந்த இடத்துல இந்த பாக்ஸில் மீதி இருக்கிற பால்லாம் மூவ் பண்ணணும்னா எத்தனை ஆப்ரேஷன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மீதியில் ஒரே ஒரு பால் தான் இருக்குது. ஸோ இதை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ரேஷன் தான் தேவைப்படும். அதே மாதிரி இந்த இடத்துல மீதி வந்து இங்கே ஒரே ஒரு பால் தான் இருக்குது, இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தான் தேவைப்படும். இந்த பாக்ஸுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த பாலை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேஷன், இந்த பாலை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு ஒன்று, இங்கே மூவ் பண்ணுறதுக்கு 2 ஆப்ரேஷன் வேணும் இங்கே வர்றதுக்கு. ஸோ டோட்டலாக 3 ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதுதான் அவுட்புட், ரைட்? ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? ஸோ வாட் இஸ் த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்? ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் இஸ் சிம்பிள், ரைட்? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை எடுத்துக்கோ, இந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதை இது கூட ஆட் பண்ணிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 0 0 1 0 1 அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இது எடுத்துக்கோ, இந்த நம்பர் எடுத்துக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ணால் இங்கேருந்தே நீ ஒரு லூப் எடுத்துக்கோ. இந்த லூப் வந்து லெட்ஸ் ஹேவ் திஸ் ஆஸ் பொசிஷன். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லாத்தையும் லூப் அடிக்கலாம், மீதியெல்லாம் லூப் அடிக்கலாம். அந்த இதில் 1 வந்துச்சு அப்படின்னா இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 0 1 2 3 3 - 0 3. ஸோ 1 2 3. அப்போ இது இங்கே மூவ் பண்ணுறதுக்கு 3 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ 1 இருந்துச்சுன்னா இந்த இண்டெக்ஸ் டிஃப்ரென்ஸை ஆப்ரேஷன்ஸாக எடுத்து நீ வந்து அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்ட்? ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் இஸ் ஸோ சிம்பிள். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ இருக்குது 1 0 1 1 அப்படி இருக்குன்னா பொசிஷன் 0ல் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இன்னொரு ரூப் என்னென்னா ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் போகுது, ரைட்? அந்த பர்டிகுலர் வேல்யூ 1ஆ இருந்தால் மட்டும்தான் பொசிஷன் மைனஸ் ஐ. இங்கே பொசிஷனும் சேம் தான், ஐயும் சேம் தான். ஸோ இது ஒன்றும் ஆகாது. ஸோ ஐ மட்டும் போயிட்டே இருக்குது. இப்போ இங்கே வந்துருச்சு, இங்கே 1, இங்கே ஐ வேல்யூ என்ன 0 1 2, பொசிஷன் வேல்யூ என்ன 0ல் இருக்குது, ரைட்டா? இப்போ இங்கே 1ஆ இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன 2 - 0 2. அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் தேவை மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இது வந்து அப்சல்யூட் வேல்யூ போடுறாங்க, ரைட்? மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆகிடும். அதை போய் அந்த கரஸ்பாண்டிங் ரிசல்ட் வேல்யூல ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே வரும்போது இங்கே 1 இருக்குது. அப்போ இந்த 1ஐ வந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு 3 ஆப்ரேஷன்ஸ் தேவை, கரெக்டாக? இங்கே மூவ் பண்ணணும், இங்கே மூவ் பண்ணணும், இங்கே மூவ் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த டிஃப்ரென்ஸை இங்கே ரெஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் லூப் அடித்து 1ஆ இருந்தால் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணிடுறாங்க, கரெக்ட்? ஸோ சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் பொசிஷனை, ஐ இங்கேருந்து ஆரம்பிக்குது, பொசிஷன் மைனஸ் ஐ பாசிட்டிவாக இருக்கும். ஐ இங்கே இருந்துச்சுன்னா பொசிஷன் மைனஸ் ஐ நெகட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அதுதான் ஏபிஎஸ் போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு வே ஈஸியாக சால்வ் பண்ணலாம் எஃபிஷியண்ட்டாக. அது என்ன மெத்தட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அரே வச்சுக்கலாம், ரைட்? ஃபார் ஓகே, இந்த அரேல நம்ம எப்படி என்னத்தை ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 இதுதான் தேவைப்படும், ஓகே? ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு, ரைட்? சப்போஸ் இதுக்கு ரைட் சைடு எதுவுமே இல்லை, ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும்னா இது வரைக்கும் மொத்தமாக எத்தனை பால் இருக்குது, இது வரைக்கும் மொத்தமாக எத்தனை பால் இருக்குது, 2 பால் இருக்குது, ப்ளஸ் 2 பால் இருக்குது. அப்புறம் மீதி இருக்கிற பால்லாம் இங்கே கொண்டு வர்றதுக்கு எத்தனை மூவ்ஸ் ஆகும்? மீதி என்ன பால் இருக்குது, ஒரு பால் தான் இருக்குது, கரெக்டாக? இங்கே கொண்டு வரதுக்கு எத்தனை மூவ்ஸ் ஆகும்? லெட்ஸ் அஸ்யூம் த நம்பர் இஸ் லிட்டில் ஃபார், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கிற பால்ஸ்லாம் இங்கே கொண்டு வரணும், கரெக்டாக? இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இந்த இடத்துக்கு கொண்டு வரது எப்படி கால்குலேட் பண்ணால், இது வரைக்கும் டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்குது, 2 பால் இருக்குது.
மீதி இருக்கிற பால்ஸ்லாம் இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் பண்ணணும்? இங்கேருந்து இது வர்றதுக்கு ஒரு மூவ், இங்கேருந்து இங்கே வந்து 2 மூவ், மொத்தம் 3 மூவ் பண்ணணும். ஸோ மொத்தம் 3 மூவ் பண்ணால் இந்த 2 பால் இங்கே வந்துடும். ஓகே ரைட். ஸோ இது மூவ்ஸு, இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். ரைட். அப்போ மொத்தமாக என்னன்னா இந்த இடத்துக்கு வந்துருச்சா? அப்போ இங்கே வர்றதுக்கு வந்து இந்த அப்போ மீதி இங்கே மூவ் பண்ணுறதுக்கு 3 மூவ் ஆயிடுச்சு. ரைட். அப்போ 3 மூவ் பண்ணி இந்த 2 பால் இங்கே கொண்டு வந்துட்டார். ரைட்டு. அப்புறம் அதுலேருந்து இங்கே ஒரு மூவ் பண்ணணும். கரெக்டாக? அதுலேருந்து இங்கே எத்தனை வாட்டி மூவ் பண்ணணும்? மொத்தம் எத்தனை பால் இருக்குது? 2 பால் இருக்குது. ரைட்டு. ஸோ அப்போ இங்கே எத்தனை மூவ்ஸ் வரும் அப்படின்னா, இது வரைக்கும் எவ்வளோ பால்ஸ் இருக்குது? 2 பால்ஸ் இருக்குது. இதை அந்த 2 பால்ஸ் இங்கே கொண்டு வர்றதுக்கு நமக்கு 3 மூவ் ஆப்ரேஷன்ஸ் ஆகிருக்கு. அப்போ டோட்டலாக இது எல்லாமே இங்கே வர்றதுக்கு total number of moves to bring all the balls here plus total number of balls here. நான் இப்போ இங்கே 2 பால் இருக்குன்னா அந்த 2 பால் இங்கே கொண்டு வரதுக்கு 2 மூவ் ஆகும். ரைட். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் டு கம் இயர். நீங்கள் என்ன பாருங்கள், இந்த 1 இங்கே வர்றதுக்கு 1 2 இங்கே 1 2 3 டோட்டலாக 5 மூவ்ஸ். கரெக்ட். ஸோ இந்த லெஃப்ட் சைடெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எத்தனை மூவ்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு, அதே மாதிரி திருப்பி இங்கேருந்து போகும்போது ரைட் சைடெல்லாம் இங்கே கொண்டு வரதுக்கு எத்தனை மூவ்ஸ் ஆகும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் கிடச்சிரும். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு கோட் தட். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு we should have ஃபஸ்ட்டு எவ்வளோ மூவ்ஸு, அதுவும் 0. அப்புறம் இன்ட்டு பால்ஸு, அதுவும் 0. ஓகே, now we need to have an array, the resultant array. இதுக்கு new int of boxes dot length. நம்ம லென்த்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம் முன்னாடியே. ஸோ இட் will be easy for us. ஓகே, we will have int len which is equal to boxes dot size length. ஓகே ரைட். ஸோ இது லென்த்துக்கு மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம 0லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, we are going to loop for I is equal to 0, I less than len, I plus plus ஒன்று போகிறோம். ஓகே, இப்போ கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ். ஓகே, அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரைட், இது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் என்ன ஃபில் பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பால் இருக்குது அதை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இதுவாகும் தான் ஃபில் பண்ண போகிறேன். ரைட். ஸோ தஸ் வில் பி ரெஸ் ஆஃப் I which will be equal to number of moves. அதாவது ஒரு இடத்துல என்னத்தை ஃபில் பண்ண எவ்வளோ வரும், ப்ரீவியஸாக மற்ற வேல்யூலாம். இப்போ இங்கே நான் என்னத்தை ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா, இது வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் இருக்குது ப்ளஸ் மீதி இருக்கிற பால்ஸ்லாம் இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் ஆகிருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மூவ்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பால்ஸ். ஓகே, இதை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்த இதுக்கு போக போகிறேன், லூப்பில் அடுத்ததை ஃபில் பண்ண போகிறேன். அடுத்ததை ஃபில் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மூவ்ஸ் என்னவாகும்? ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மூவ்ஸ் என்ன ஆகும்னா, நீ ஏற்கனவே ப்ரீவியஸ் மூவ்ஸ் இருக்குல்ல, இங்கே என்ன நமக்கு என்ன தெரியும், ப்ரீவியஸ் மூவ்ஸ் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு டோட்டலாக எவ்வளோ 3 இருக்குது. கரெக்டா? ரைட். அடுத்து இதை ஃபில் பண்ணுறதுக்கு
இது கூட நம்பர் ஆஃப் பால்ஸையும் நம்ம சேர்த்துட்டோம்னா, ஸோ ஹியர் இந்த இடத்துக்கு போகும்போது இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம் கரெக்டா. ஸோ இந்த இடத்த ஃபில் பண்ணும்போது இங்கே வந்து இது இங்கே மீதி இருக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் ஆச்சோ ப்ளஸ் இங்கே எவ்வளோ பால்ஸ் இருக்கு, ரைட். தட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் required to bring all the things to this place. For example, you have this, okay. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ஃபில் பண்ண போது என்ன, இந்த மூவ்ஸை இங்கே இருக்கிற பால்ஸை இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் ப்ளஸ் இங்கே இருக்கிற பால்ஸ். ஸோ மூவ்ஸ் ப்ளஸ் பால்ஸ், இங்கே இருக்கிற மூவ்ஸ் ப்ளஸ் பால்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம அடுத்தது பண்ணும்போது இதை ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏற்கனவே இருக்கிற மூவ்ஸ் இருக்குல்ல அது கூட இந்த கரண்ட் பால்ஸை ஆட் பண்ணிடணும். அப்போ தான் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் தெரிஞ்சிடும். ப்ளஸ் ஸோ அடுத்த இதை ஃபில் பண்ணும்போது யுவர் மூவ்ஸ் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் ரிக்வயர்ட், நம்பர் ஆஃப் இதை ஃபில் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மூவ்ஸ் ரிக்வயர்ட் to bring all the things here, correct. அதுதான் தெரியணும் உனக்கு. அப்போ ப்ரீவியஸ் மூவ்ஸ் ப்ளஸ் இங்கே எத்தனை பால் இருக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோ. இது ரெண்டுத்தையும் இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் இருக்கு, 1 2 3 மூவ்ஸ் இருக்கு. இங்கே டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்கு, 3 பால்ஸ் இருக்கு. மொத்தமாக 6 பால்ஸ் இருக்கு. அப்போ இந்த டோட்டலையும் இங்கே நான் கொண்டு வர்றதுக்கு எனக்கு எத்தனை மூவ்ஸ் ஆகும், ஏற்கனவே 6 பால்ஸ் இருக்கு கரெக்டா. அப்போ எனக்கு 6 மூவ்ஸ் ஆகும். ஸோ ஐ நீட் டு ஆட், இந்த இடத்த ஃபில் பண்ணும்போது டு பிரிங் ஆல் த பால்ஸ் ஹியர், வாட் இஸ் த மூவ்ஸ் ரிக்வயர்ட் இஸ் ப்ரீவியஸ் மூவ்ஸ் plus number of balls here, number of balls here, right. So that is the total moves required, number of balls here, right. That's the total moves to bring here. Okay, இப்போ இது வரும்போது I need to add the number of balls to it, number of balls. so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே number of balls என்ன வரும், அடுத்து இதை நான் ஃபில் பண்ணும்போது இந்த பால்ஸோட I need to add whether that balls that which is that boxes dot char at and the index minus character 0, right. நான் அடுத்ததை ஃபில் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பால்ஸ்க்கு வந்து இது வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா, இதை ஃபில் பண்ணும்போது ப்ரீவியஸாக இதில் 1 இருந்தால் நம்பர் ஆஃப் பால்ஸ் கூட 1 அந்த இதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 இருந்தால் அந்த 1 - 0 0 வரும், இது நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நவ் ஆல் த ரெஸ்ட் இஸ் ஃபில்டு வித் அதாவது லெஃப்ட் சைடு ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் மூவ் பண்ணணும்னா என்ன வேணும், இப்போ இங்கே என்ன ஃபில் ஆயிருக்கும்னா இந்த 1, இங்கே என்ன ஃபில் ஆயிருக்குன்னா இந்த 1 வந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்கு என்னன்றதை ஃபில் ஆயிருக்கும், ரைட். அடுத்த வாட்டி ரைட் சைடில் இருந்து மூவ் பண்ணுறதுக்கு ஃபில் பண்ணணும், ரைட் சைடில் இருக்கிற இதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு என்னன்னு ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா we will have the moves to 0, balls to 0 and I is equal to len minus 1, I greater than or equal to 0, I minus minus. Okay, இப்போ what we will do with the rest of I, ரைட் சைடு தான் வந்துட்டு இருக்கும், அதே ரைட் சைடு rest of I இங்கே plus equal to இப்போ moves plus balls, அப்புறம் சேம் திங் moves is equal to
moves plus equal to balls plus equal to அந்த இதில் ஒன்றா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கிறோம். What you are doing for the left, the same you are doing for the right also. Right, now res is filled. I think we can return the res. Okay, let's see if it works or not. Compilation error, cannot find the symbol variable I. Oh my god. I have two i's, correct? So let me put int I here. I have to declare the variable. If I declare the variable here, I have to declare it here. Okay, all the test case passed. இப்போ மெயின் நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து டோட்டலாக இதை மூவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸையும், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1 0 1 111 வச்சுப்போம், 0 1 1 அப்படி இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து எல்லா வேலையும் மூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் ஆகும், லெஃப்ட் சைடில் இருக்கிற மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் ஆகும், ப்ளஸ் ரைட் சைடில் இருக்கிற பால்ஸை மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் ஆகும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் ஆகும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேட்டா பார்க்கணும். ப்ரீவியஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மூவ்ஸ் ஆகும், ப்ளஸ் இங்கே எவ்வளோ பால்ஸ் இருக்குது. ரைட், அதுதான் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணுற வேண்டிய டேட்டா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, டோட்டலாக எவ்வளோ பால்ஸ் வருது அப்படின்றத ஆட் பண்ணிட்டே போகிறோம். வர நம்ம போக எவ்வளோ பால்ஸ் இருக்குன்றத ஆட் பண்ணிட்டே போகிறோம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ இந்த இடத்துக்கு வந்தோம்னா இது வரைக்கும் எத்தனை பால்ஸ் இருக்குது டோட்டலாக அப்படின்றது இங்கே வந்துடும். கரெக்டா? ரைட், அப்புறம் மீதி இருக்கிற பால்ஸ் எல்லாம் இங்கே மூவ் பண்ணுறதுக்கு எத்தனை மூவ்ஸ் அப்படின்றது மூவ்ஸில் வந்துடும். ஸோ மீதி 2 பால் இருக்குது, மீதி இருக்கிற 2 பால் இங்கே மூவ் பண்ணுறதுக்கு 1 2 3 மூவ்ஸில் வந்துடும். அப்போ இங்கே டோட்டலாக எத்தனை பால் இருக்கும்? 3 பால்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக 3 பால்ஸ் இருக்கா, அந்த 3 பால்ஸை இங்கே மூவ் பண்ணுறதுக்கு 3 மூவ்ஸ் ஆகும். Right, so that is what is moves plus balls. Moves வந்து மீதி இருக்கிற பால் இங்கே மூவ் பண்ணுறது எத்தனை மூவ், அப்புறம் இங்கே எத்தனை, இப்போ ஃபைனலாக டோட்டல் எவ்வளோ பால் வந்துருக்குது, அப்போ இங்கே மூவ் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் ஆஃப் பால்ஸை ஆட் பண்ணணும். ஏன்னா அதுக்கும் ஒரு மூவ். ஸோ இஃப் யூ டூ தட், கீப் ஆன் டூயிங் தட், லெஃப்ட் சைட்லாம் வந்துடும். அந்த லெஃப்ட் சைடுடைய மூவ்ஸு ப்ளஸ் தெரிஞ்சிடும். அதே யூ ஹேவ் டு டூ இட் ஃபார் த ரைட் ஹேண்ட் சைட். பேக்லேருந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைட் மூவ்ஸ் வந்துடும். So, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா we'll find the total moves and all the test case passed.